பாம்பு பெருசா இருக்குங்களா? என்ன பாம்புன்னு ஏதாவது தெரியுதா? என்ன பாம்புன்னு தெரியல. தம்பி லைட் சரியாம்மா உள்ள இருக்கா? இந்த பக்கம் வரல. நண்பர்களுக்கு பணிவான வணக்கம். இது இருளிப்பட்டுன்னு எங்கள் பக்கத்துலேருந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர் இருக்கும். இரவு ஒரு 8-8:30 மணி போல் கூப்பிட்றாங்க, டீ கடைக்குள்ளே பாம்பு நோண்டிச்சிருச்சுன்னு. இப்போ நம்ம அங்கே தான் குழுவோட போயிட்டுருக்குறோம். பாம்பு பெருசாக இருக்கீங்களா? என்ன பாம்புன்னு ஏதாவது தெரியுதா? என்ன பாம்புன்னு தெரியல. தம்பி லைட் சரியாம்மா உள்ள இருக்கா? இந்த பக்கம் இல்ல. இப்போ அங்கே போய் இறங்கினா அவங்களுக்கு உள்ளே இருக்கிறது என்ன பாம்புன்னு தெரியல. ஆனால் டீ கடையை சுற்றி ஒரே பரபரப்பாக இருக்குது. ஒரு பெரிய கூட்டம். கடைக்குள்ளே பாம்புங்கிறது அந்த தெருவே ஒரு பரபரப்பாக்கிருக்கு. ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிறாங்க. இப்போ நமக்கும் உள்ளே இருக்கிறது என்ன பாம்புன்னு தெரியாது. போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இப்போது இந்த அம்மா சொன்ன மாதிரி உள்ள ஒரு பாம்பு, நான் பாதி உடம்பு தான் பார்த்தேன், என்னால் என்ன பாம்புன்னு அனுமானிக்க முடியல அப்படிங்கிறாங்க. ரொம்ப இக்கட்டான இடம். ஒருவேளை விஷப்பாம்பாக இருந்தாலும் இருக்கலாம். நம்ம ரொம்ப கவனமாக தான் கையாளணும். ஏன்னா நாமளே ஒரு 3-4 பேர் இருக்கோம், குழுவோட தம்பிகள், அப்புறம் நம்மளோட பெண் உறுப்பினர் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கவனமாக தான் கையாளணும். நிறைய தட்டுமுட்டு சாமான்கள் இருக்குது. அதெல்லாம் அகற்றும் பணியை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். இல்ல அங்க விட்டாலும் நீங்க பாத்துக்கிறாங்க. நீங்க எதுக்கணும் ரொம்ப படிக்கிறீங்க? இல்ல எந்த சைடு வரல, நான் பாத்துக்கிறேன். இப்போது பாம்போட வால் நுனியை தான் பார்க்க முடியுது. ஒரு பெரிய ரேக்கு. அந்த ரேக்கு கீழே இந்த பாம்பு லேசாக தெரியுது. அப்போது இது சாரை பாம்பாக இருக்கலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அல்லது நல்ல பாம்பாக இருக்கலான்னு தம்பி விக்னேஸ்வரன் சொல்கிறாரு. இது நம்ம ஒரு முன்முடிவுக்கு வர முடியல. பாம்பை இதெல்லாம் மொத்தமாக கட்டிட்டு முழுவதுமாக பார்த்தா தான் தெரியும். இது செக்கர்ட் கீல்பேக் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்னீர் பாம்பு, தண்ணீர் பாம்பு. சாதாரண தண்ணீர் பாம்பு தான், விஷமற்றது. ஆனால் ரொம்ப ஆக்ரோஷமாக கடிக்கும். இன்னொன்று அது ஒரு பெரிய பதட்டத்தில் இருக்குது. அது தனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி நினைக்குது. இப்போ அது ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும், வெறி கொண்டு காலோட ஷூவை கடிக்கும்.
ஆக்சுவலாக அந்த ஸ்னேக் ரெஸ்கியூவில் வந்து இந்த ஒரு திக்கான உடையை போடுறது அல்லது ஒரு கனமான ஷூவை போடுறது இந்த மாதிரி கடிகள்லேருந்து நம்மளை காப்பாற்ற ரொம்ப உதவும். ரொம்ப கடி வந்து ரொம்ப மேலோட்டமாக இருக்கும். பெரும்பாலும் பாம்புகள் தன்னை மீட்டுக்கொள்ள அது வந்து டிஃபென்சிவ் மெக்கானிசம் இருக்கும்போது ரொம்ப மேலோட்டமாக இருக்கும். அப்போ இந்த மாதிரி நல்ல தடிமனான உடைகள் வந்து நம்மளை காக்கும். அப்படி தான் இங்கே காலை கடிக்குது. இதுக்கு பிறகு நம்ம குழுவில் உள்ள பெண் உறுப்பினர் வந்து இந்த பாம்பை கையாளுறாங்க. இது பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பின்பு பாதுகாப்பாக விடுவிக்கப்பட்டது. நன்றி.